எனக்கும் சரி இனியனுக்கும் சரி 2 பேருக்குமே அன்றைக்கி நாள் சுத்தமாக சரி கிடையாது. 2 பேர் கையும் டேமேஜ் தான். அவனுக்கு குழவி கையில் வந்து கொட்டிடுச்சு. ரொம்ப நாள் இல்லாத அப்போ தான் துணி மடிக்கிறேன்னு கையை எடுத்தோடனே குழவி வந்து அதில் இருந்திருக்கு போல், கொத்திட்டு போயிட்டுருக்கு. நல்லா கையெல்லாம் வீங்கி போச்சு. மதியானம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வெளியே போனேன். நாய் வந்து என் கையில் இருக்க சாப்பாடை பிடுங்கிறதுக்கு என் கையை கடிச்சிருச்சு. 2 பேருக்குமே அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு நேரம் சரியில்லாத மாதிரி ஆகிட்டு போச்சு. அப்போவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் 4 நாளைக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இன்ஜெக்ஷன். நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல. ஆனால் வந்து டாக்டர் வந்து எதுவுமே என்கிட்ட சொல்லி அனுப்பலை. சரின்னு சொல்லிட்டு எப்பயுமே நாய் கடிச்சா இன்ஜெக்ஷன் போடும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜுக்கு போயாச்சு. எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, பட் வந்து லீவ் விட்டுட்டேன். ஏன்னா வந்து கை நல்லா வீங்கி போயிருக்கு. போனாலும் அவனால் எழுத முடியாது. ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட்டு போக தான் சொல்லிடுவாங்க பேரண்ட்ஸை. ஸோ அதனால் எதுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு வீட்டிலே விட்டுட்டேன். ஆனால் இவங்க 2 பேரும் சேட்டையும் தாங்கவே முடியாது. 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா வீடு ரணகணாக தான் ஆகிடும். அதனால் மித்திரனை என் கூடவே உட்கார வச்சுப்பேன். அவனும் நான் 5 மணிக்கு எழுந்தாலும் சரி 6 மணிக்கு எழுந்தாலும் சரி, எந்த டைமுக்கு நான் பெட்டை விட்டு எழுந்துக்கிறோன்னு அதே டைமுக்கு அவனும் என் பின்னாடியே எழுந்து வந்துடுவான். இப்போத்துலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஏறினா நம்ம ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து பாப்பாவுக்கும் 1 இயர் முடிய போகுது. அதனால் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து டயட் பிளான்லாம் போடுறேன்.